Hi everyone, welcome to our channel DS Delights. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரோட்டு கடை காளான். ரோட் சைடு காளான் செய்யறதுக்கான தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த பவுல்ல எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 300 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கட் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதே குவான்டிட்டியில் கோஸ் ஒரு 300 கிராம்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் இந்த பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கோஸையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோஸ் மஷ்ரூம் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கோம். முன்னாடியே சாப் பண்ணுறதுக்கு முன்னாடியே குவான்டிட்டி மெஷர் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பவுடர்ஸ் எல்லாம் போடலாம். ஃபஸ்ட்டு மைதா மாவு போட்டுக்கலாம். நாங்கள் 300 கிராம்ஸ் மஷ்ரூமும் கோஸும் எடுத்துருக்கிறதுனால 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போடுறேன். ரைஸ் ஃப்ளார் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை வேணாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு அரை, ஸோ டோட்டலாக 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ சால்ட் போட போகிறேன், நம்மளோட தேவைக்கேற்ப தான். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். கோஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போடுறேன், மிளகாத்தூள் போடலை. ஒரு 2 டீஸ்பூன் லைட்டாக பெப்பர் போட்டுப்போம். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். கொரியாண்டர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 2 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் டோட்டலாக. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணலாம், அப்போ தான் ரொம்ப லிக்விட் ஆன மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். எல்லா பவுடர்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாகிடும். அப்புறம் நம்ம எண்ணெயில் போடும் போது பிரிஞ்சு எல்லாம் வந்துடும். ஓகேவா? லைட்டாக கடைசியாக ஒரு ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் காயட்டோன்னு வைக்கலாம். இது கடலை எண்ணெய் தாங்க நான் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாயிருக்கான்னு பார்த்துக்கலாம். சூடாயிடுச்சு. ஸோ இப்போ பீசஸை போட ஸ்டார்ட் பண்ணலாம். இதை ரவுண்டாக பால்ஸ் மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை தட்டி இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான்.
இந்த பபிள்ஸ் அடங்குச்சுன்னா உள்ள வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரணும். இதை வந்து நீங்கள் தனியாகவே சாப்பிட்லாம். நல்ல கிறிஸ்பியான ரோட் சைட் காளானோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கான கிரேவியை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும்னு வெயிட் பண்ணி இப்போ கொஞ்சமாக சீரகம் போட்டேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். பொடியாக நறுக்கியிருக்க ஒரு 3/4 வெங்காயம் போட்டுக்கிறேன். இது வந்து ஒயிட் ஆனியன் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப ப்ரௌன்லாம் ஆகாது. ஸோ லைட்டாக அந்த கிளாஸ் மாதிரி ஆகும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வதங்குறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 முழு தக்காளி வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து ஒரு மசாலாவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஆட் பண்ண. முதல்ல கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுப்போம், மிளகாத்தூள், கொரியாண்டர் பவுடர், லைட்டாக கரம் மசாலா தூள். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சமாக சாஸ் ஊற்றிக்கலாம், லைட்டாக சோயா சாஸ். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அப்போ நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போயிடும். தெரியுதா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இன்னமும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை வந்து லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கலக்கிக்கணும். இதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக திக்காகிடும். இந்த பால்ஸ் எல்லாம் அழகாக இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறணும், இன்னும் நல்லா குத்திக்கலாம். நாங்கள் வந்து ரொம்ப பொடியாக போடலை. இப்போ வந்து நம்ம வேணுன்ற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மாற்றிக்கலாம். நல்லா குத்தி இந்த ஸ்டேஜில் லைட்டாக கொத்தமல்லி தூவி கொஞ்சமாக ஆனியன் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணுற ஒரு ஆட்-ஆன்ஸ். நம்மளோட ஃபைனல் ஸ்டெப்புக்கு ஸ்ட்ரீட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு.
இதை வந்து போட்டு கொரியாண்டர் போட்டு கார்ன்ஃப்ளேக்ஸ் தூவி ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு டிஎஸ் டிலைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு டிஎஸ் டிலைட்ஸ்.